ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் லைஃபோடைய படத்தினுடைய சுருக்கமான கதையை தான் பார்க்க போகிறோம். இது கதைன்னு சொல்ல முடியாது, நிறைய இளைஞர்களின் குமுறல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா உள்நாட்டில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்து சம்பாரித்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய கனவில் இடி விழுந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தினுடைய முழு கதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோட் லைஃப் படத்தை வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான ஒரு கதையாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே என்ன வேலை வாங்குறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தினுடைய கோட் லைஃபுடைய படத்தினுடைய இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக மலையாளம் தான் அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழையும் டப்பிங் பண்ணிவிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமெண்ட் பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட் லைஃபு ஆஸ்கர் அவார்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகும்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஊரில் சாதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மணல் எடுப்பாங்க இல்லைங்களா, மணல் எடுத்து அதை சேல் பண்ணுற அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு. வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தண்ணியிலே வாழ்ந்து தண்ணியிலே இருக்கிற ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்துகிட்டே இருக்கார். ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் துபாயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வரான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா மணல் எடுத்து அள்ளிட்டுருக்காரு. ஆப்போசிட்டில் வந்து ஒரு வயசானவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மச்சான் என்ன மச்சான் பாட்டிலெலாம் வாங்கிட்டு வந்தியா, கேஷுவலாக வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்க கிட்ட எதிர்பார்க்குற ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது பாட்டிலெல்லாம் சரக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் கேட்குறாரு, நான் பாட்டிலெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல, விசா வேணுமானா 2 இருக்குது, நீ வேணுமானா போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாங்க. இந்த பெரியவர் வந்து நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மணல் அள்ளிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நம்ம வேணுமானா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு. இல்லை ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு நம்ம கையில் காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே போகுது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசை வந்து அவர் மனசில் வந்து பார்த்திங்கன்னா தூண்டிகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அக்கம் பக்கம் போயிட்டு வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு காரு எல்லாமே செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அவருக்கும் அந்த ஆசை வருது. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுக்கும்போது 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட பணம் தேவைப்படும். அப்போ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு பணம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கொஞ்சம் கூட தயங்காமல் குடியிருந்த அந்த வீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா திரட்டிடுறாரு. அந்த 1 லட்ச ரூபா திரட்டின உடனே அந்த ஏஜென்ட் கிட்ட போயிட்டு அந்த 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அண்ணா, நான் இந்த வீடை வச்சு தான் அடமானம் வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காசை கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு வேலையை கண்டிப்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நீ என்னப்பா இப்படி பேசுகிற, இந்த காசை கொடுத்துட்டு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ வரலையானா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 ஆள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் சொல்கிறாரு. ஆனால் சரி அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பொறுமையாக இல்லைங்க ஐயா, நான் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ என்ன சொல்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், எங்கன்னா நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னாவே பலகாரங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்றதுனால அவங்க வீட்டில் தடபுடலாக பலகாரங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக ஊறுகாவும் செஞ்சு கொடுக்குறா. இதெல்லாமே பேக்கிங் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் ஹீரோ 2 பேருமே தான் கிளம்புறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட ட்ராவல் பண்ணி துபாய் ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க. ஏர்போர்ட்டில் இறங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு ஹிந்திக்கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொழி தெரியாது. ஆனால் கொஞ்சம் லாங்குவேஜ் இதில் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறாங்க. அப்படி புரிஞ்சிக்கும் போது இப்போ நம்ம ஊரில் எப்படி சண்டே லீவோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே லீவு. அந்த ஃப்ரைடே லீவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் எங்காவது மாட்டியிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் போங்க பேக் சைடு ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கூட வந்த இலங்கை மக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொகுசு காரில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளையும் அப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு அந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சேட்ஜி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை இப்படி திரியிறாரு. ஆனால் ஹீரோக்கு
கொஞ்சம் சின்னதாக சந்தேகம் வருது. இவர் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிற வந்திருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பாஸ்போர்ட்லாம் வாங்கி பிடுங்கி வச்சுக்கிறாரு. வாங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் ஏற்றுறாரு. அந்த வண்டியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நார்மலாக ஒரு காரில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர் மக்கள் எல்லாம் நல்ல ஒரு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இவரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஆடு மாடு அந்த டாடா ஏசி அந்த மாதிரி ஒரு வண்டியில் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி வண்டி தான் இப்படி இருக்கும் போல். சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே சந்தேகமாக கேட்குறான். ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ஏன்னா வண்டியே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து சொல்கிறாரு இல்லை வண்டி தான் இப்படி இருக்கும் போல் இருக்குது, ஆனால் வேலை வந்து நல்ல வேலை கிடைக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஃப்ரண்ட்டில் ஏற போனால் அந்த சேட்ஜி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஏன் ஏறுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பின்னாடி ஏற்றி விட்டுறாங்க. அப்படி போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 250 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலைவனம் 250 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பையனை அந்த சின்ன பையனை வந்து இறக்கி விட்டுறாங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு ஏன் அந்த பையனை இங்கே இறக்கி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் கட்டி போட்டு ஹீரோவை அடைக்கிடுறாங்க. அந்த சின்ன பையனை இங்கே இறக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் தொலைவில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை இறக்கி விட்றாங்க. ஏன் என்ன இங்கே இறக்கி விட்றீங்க, எனக்கு சொன்ன வேலை என்ன, நீங்கள் என்ன வேலை எனக்கு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாரு. நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அங்கே இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வீட்டினுடைய ஞாபகமெல்லாம் அப்படியே அனலைஸ் ஆகிட்டுருக்கு. காலையில் ஏஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாரு ஆடு தான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ சொல்கிறாரு நான் ஆடெல்லாம் மேய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு கோவம் வந்து அந்த சேட்ஜி வந்து பார்த்திங்கன்னா கன் எடுத்து அந்த நெத்திலே இடிச்சிடுறாங்க. தழும்பு மாதிரியும் ஆகிடுது. ஆனால் வேறு வழி இல்லை. ஆனால் இந்திக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அந்த இந்திக்காரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அடிமையாக சிக்கிட்டு இருக்கான். மறுநாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் கறக்கிறதுக்காக ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பழக்கமே இல்லை. ஏன் அப்படின்னா ஆற்றுல மண் எடுத்து தான் பழக்கம் ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. ஆனால் கற்றுக்குறாங்க. இந்திக்காரன் தான் ஆக்சுவலாக அதை செஞ்சுட்டு இருந்தது. இந்திக்காரன் என்ன ஆனா அப்படின்னா எல்லாமே ஒரு சிலதெல்லாம் சொல்லி கொடுத்து மறுநாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திக்காரன் காணவே காணோம். சரி இவனும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனால் ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காமல் கேஷுவலாக நாட்களை கடத்துகிறாங்க. அப்படி கடத்தும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளை மேய்ச்சிட்டு வர்றது, நாள் ஃபுல்லாக அதை பார்க்குறது, அந்த மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்துட்ருக்காங்க. அப்படி செய்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக ரொட்டி துண்டுகளை கொடுக்குறாங்க. ரொட்டி துண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கையில் இருக்கிற மாதிரி மெதுவாகலாம் இருக்காது, ரொம்ப வரட்டி மாதிரி இருக்கும். அந்த ரொட்டி துண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு பாலில் தொட்டு சாப்பிட்றாங்க. தொட்டு சாப்பிட்டு நம்மலாம் டாய்லெட் போனோம் அப்படின்னா தண்ணி எடுத்து கழுவோம். ஆனால் அவர் கழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் தண்ணியே வந்து காசு கொடுத்து தான்டா வாங்குகிறோம், நீ ஏன்டா இதில் கழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திக்காரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணலை காட்டுறான். அப்புறம் வேறு எப்படா யூஸ் பண்ணுறது அப்படின்னா மணலை எடுத்து காட்டுறான். ஏன்னா மணலை தான் தேய்ச்சிக்கணுமா. சரி இப்படியே போகுது. கொஞ்சம் நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேவ் பண்ண முடியல, ப்ரஷ் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியலைங்க. ஒரு மிருகங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படியே ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெப்சைட்டு என்ன பண்ணுறாரு, செத்தே போயிடலாம் இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பான அந்த முடிவில் வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் மேலே ஏறி குதிக்க போகலான்னு போகிறாரு. அப்போ அவருக்கு பயங்கர ஷாக். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அங்கே கீழே ஒரு பணம் கிடக்கு. என்னடா யாருடா அப்படின்னு பார்த்தா அந்த இந்திக்காரன் ஆல்ரெடி அங்கே இறந்துருக்கான். கழுகுகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடலை பிச்சு தின்னுட்டுருக்கு. நம்மளுக்கும் இந்த நிலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹீரோ யோசித்து அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்களை நகர்த்திட்டே இருக்காங்க. திடீர்னு அவன் கூட வந்தான் இல்லைங்களா ஏர்போர்ட் வரைக்கும். அந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன பையனை பார்க்குற அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் பேச முடியல. ஏன் அப்படின்னா அவனுடைய ஓனர் வந்து வந்துடுறாங்க. அதனால் அவன் ஓடிடுறான். ஆனால் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிடுறான் மலையாளத்தில். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு மறுநாள் வந்து சந்திக்கும் போது அந்த சின்ன பையன் வந்து ஒரு லெட்டரில் எழுதிட்டு வரான். ஆனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, என் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிரிக்காக்காரன் இருக்கான், அவனுக்கு தெரியாத வழியே இல்லை, போகாத இடமும் கிடையாது, கண்டிப்பாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சேர்த்த விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறான். ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கனவெல்லாம் கண்டுட்ருக்காரு. ஏன்னா நம்ம கண்டிப்பாக எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்ஜியோட பொண்ணுக்கு மறுநாள் கல்யாணம். அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டி
எல்லாம் இதனே குத்தாட்டெலாம் போட்டுட்ருக்காங்க. அந்த ஜி வந்து சொல்கிறாரு, மறுநாள் வந்து உங்களுக்கு பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம தப்பிச்சு போக போகிறோம் அப்படின்ற அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு கல்யாணத்தில் பிஸியாக இருக்காங்க. எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இந்த சின்ன பையனும் ஆப்பிரிக்காக்காரனும் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. ஹீரோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெல்லாம் எடுத்துக்கிறான். அந்த ஆப்பிரிக்காக்காரன் சொல்கிறான், பேக்கெல்லாம் நான் எதுவும் எடுத்துக்கக்கூடாது, வெறுங்கையோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காக்காரன் சொல்கிறான். இல்லை, நான் பேக் எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கில் தூக்கி வச்சுட்டு வரான். ஏன் அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க மனைவி செய்து கொடுத்த ஊறுகாய் துளிகள் தான். கடைசியாக இருந்த அந்த ஒரு சின்ன துளியை எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக வரான். அந்த ஆடுகளை அப்படியே திரும்பி பார்த்துட்டு வரான். ஏன் அப்படின்னா இத்தனை நாள் வந்து அதுங்க கூட தான் இருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறது, தூங்கிறது எல்லாமே வந்து அந்த ஆடுகளோட தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்களை கழித்தான். அப்படியே திரும்பி பார்க்குறான் ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா. திரும்பி பார்க்கும்போது இனி நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறான். ஏன்னா 3 வருஷம் பழகியிருக்கான் இல்லையா, அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். 3 வருஷமாக அந்த ஆடுகளோடவே இருந்துட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆயிடுறான் அந்த ஆடுகளோட. அப்படி 1 செகண்ட் திரும்பி பார்த்துட்டு ஹீரோ அப்படியே கண் கலங்கி வராரு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. வழி வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து தெரியல, மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா. இந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திக்காரன் சட்டையை பிடிச்சி, என்னடா எனக்கு நீ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே என்னை கூட்டிகிட்டு போறியா இல்லை என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டையை பிடிச்சி கேட்குறான். இல்லை, நான் உண்மையாகவே உங்களை தப்பிக்க வச்சுக்கு தான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, என் மேலே சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிரிக்காக்காரன் சொல்கிறான். அந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகுது, அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்லிப்பரை தொலைச்சிடுறாரு. மறுநாள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நடக்க முடியல. ஏன்னா அந்த மணல் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியல. ஆப்பிரிக்காக்காரன் என்ன பண்ணுறான், இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லும்போது அவருடைய சட்டையை எடுத்து செப்பலாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடறாரு ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா. அந்த சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி ஒரு பக்கம், தண்ணி தாகம் ஒரு பக்கம் எடுத்துருது, ரொம்ப முடியாமல் போகுது. அப்போ என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவனால் சுத்தமாக முடியலை. சரி, தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயில் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரத்தில் பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி அந்த இமேஜினேஷன் இருக்கும். பட் அங்கேயும் வந்து அந்த பையனுக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி வீடுகள்லாம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் நினைக்கிறான். பட் அவனுடைய பசி, மயக்கம், தண்ணி குடிக்காத அந்த ஒரு இதுதான். ஆப்பிரிக்காக்காரன் அப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பட் இந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கேட்காம ஓடி போய் ஏமாற்றம் தான் அடைகிறான். அவன் இந்த பசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணலையே அள்ளி சாப்பிட்றான். அள்ளி சாப்பிடும்போது ரத்த வாந்தியெல்லாம் எடுத்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஆப்பிரிக்காக்காரனும் ஓடி வந்து அந்த சின்ன பையனை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு மேலே ஆப்பிரிக்காக்காரன் சொல்கிறான், இதுக்கு மேலே வந்து இவன் பிழைக்க மாட்டான், வா நம்ம 2 பேரும் தப்பிச்சு போகலான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணல் புயல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எப்படி கடலில் எல்லாம் சுனாமி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே பாலைவனத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணல் புயல் வந்து அப்பப்போ ஏற்படும். அந்த மாதிரி மணல் புயல் ஏற்பட்டுருக்கு. இந்த புயல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உயிர் பிழைக்க மாட்டோம், வா நம்ம 2 பேராவது தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காக்காரன் சொல்கிறான். ஆனால் அப்பயும் கேட்காம அந்த ஆப்பிரிக்காக்காரன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையனை தோளில் எடுத்து போட்டு 3 பேருமா ஓடுறாங்க. பட் ஆனால் அந்த பையன் உயிர் இறந்துடுறான். இவங்க ஹீரோவும் ஆப்பிரிக்காக்காரனை மட்டும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு ரொம்ப பசி, தாகம் இன்னுமே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீரோடையை பார்த்துடுறாரு. அந்த நீரோடையை பார்க்கும்போது சந்தோஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட வந்து அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னும் போது அந்த ஆப்பிரிக்காக்காரன் தடுக்கிறான். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் பசி மயக்கத்தில் இருந்திருக்கோம். திடீர்னு அந்த தண்ணியை குடிக்கும்போது நம்ம உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். பட் அந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சிக்காம இதன்றாரு. தடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஆனால் ஆப்பிரிக்காக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிரப்பி வச்சுட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் தான் கண் விழிச்சு அந்த தண்ணியை தாகத்துக்கு எடுத்து குடிக்கிறான். பட் ஆனால் ஆப்பிரிக்காக்காரன் என்ன ஆனால் ஏதானான்ட்டு கூட யோசிக்காமல் அவர் தண்ணியை மட்டும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நிரப்பிக்கிட்டு ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. தண்ணி காலியாக கடைசி சொட்டு தண்ணி குடிச்சிட்டு
இதுக்கு மேலே நம்ம தப்பிக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டில் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருண்டு அந்த ரோட்டில் விழுது. அந்த சத்தம் கேட்ட உடனே ஹீரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வருது. அப்படி புத்துணர்ச்சி வரும்போது கண்டிப்பாக காலையில் எழுந்து நம்ம போயிடுவோம்னு நினச்சி சந்தோஷமாக இதானிட்டுருக்காரு. காலையில் ஏஞ்சி அதே மாதிரி ரோட்டில் போய் நிற்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா மெயின் ரோடு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஒரு பல மணி நேரம் பல நாட்கள் தப்பிச்சு கடந்து வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே நடந்து வந்த பாதைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மணல் பாதை மட்டும்தான், பாலைவனம் பகுதி மட்டும்தான். கண்ணு கெட்டின தூரம் வீடு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தோடனே ரோடு பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ லிஃப்ட் கேட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்கும்போது அவனுடைய முகம் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேவ் பண்ணாமல், ட்ரிம் பண்ணாமல், ப்ரஷ் பண்ணாமல் எப்படி இருப்பான்னு பாருங்களேன். ஒரு அகோரி கோலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கான். இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாருமே விட்டு போகிறாங்க. பட் ஆனால் ஒரு சேட்ஜி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பணக்காரர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறாரு இவன் சாப்பிட்டு குளித்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லி காரில் வந்தாலுமே வந்து அவனை கூட்டிகிட்டு ஒரு மெயின் சிட்டிக்குள்ளே விட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா ஒரு கடவுள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்ஜி கொடுமை பண்ணான், இந்த சேட்ஜி வந்து பார்த்திங்கன்னா நன்மை பண்ணாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தில் அந்த சீனை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டு அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்காக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது வந்து இவளுடைய குறைகளெல்லாம் சொல்லும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக நீ யாராவது ஒரு ஆளை பார்க்கணும், அதனால் நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 3 மாதமாக அங்கேயே இருக்கிறாரு. அவர் ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு. எதிர்பாராத விதமாக அவருக்கு ஒரு ட்விஸ்ட். ஹீரோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல கூப்பிட்டு போனாங்க இல்லையா ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு சேட்ஜி, அவரை தான் பார்க்குறாங்க. அவரை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போய் மறைஞ்சிக்கிறாரு. மறைஞ்சிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பார்க்குறான். அந்த சேட்ஜி வந்து பார்த்திங்கன்னா இவன் தானான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமாம் அவன் தான். ஏன் அப்படின்னா அவன் நெத்தியில் ஒரு தழும்பு போட்டிருக்கான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அதனால் துப்பாக்கியாலே என்ன பண்ணான் இங்கே ஒரு அடையாளம் போட்டிருந்தான். அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பட் ஆனால் அவன் போயிடுறான். ஆனால் அவனுடைய ஸ்பான்சர் கிடையாது. ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கான். உண்மையாகவே அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது சொர்க்கம் அப்படின்னா அந்த 3 மாதம் ஜெயில் வாழ்க்கை தான். ஏன் அப்படின்னா 3 வேளை சாதம் சோறு கிடச்சிது, மேலே வந்து பார்த்திங்கன்னா கூரை இருந்தது. ஆனால் அவன் ஆடு மேய்ச்ச இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கூரையும் கிடையாது, வெயில் கிடையாது, மழை கிடையாது, எல்லாம் ஒரே நாள் ஆட்டுப்பட்டி மட்டும்தான். அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாமே ஆட்டுகளோட மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை போச்சு 3 வருஷமும். ஸோ அந்த ஹீரோக்கு வந்து அந்த ஜெயில் வாழ்க்கையே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது சொர்க்கமாக இருந்தது. மக்களை இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இருக்கிறத வச்சு உண்மையாகவே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், ஸோ அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம கடவுள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு 3 வேளை சோறு கொடுத்து இந்த அளவுக்கு இருந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 20,000 சம்பளம் வாங்குறவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடம்பரம் அதிகமாக இருக்குது. இப்போ 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10ஆம் தேதி வாங்குறான் அப்படின்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி வந்து கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கான். ஹவுசிங் லோனு, கார் லோனு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன். அவங்களுடைய பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களும் சரி பையனுங்களும் சரி ரொம்ப ஹையர் எஜுகேஷனில் தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் 20,000 சம்பளம் வாங்குறவனும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக தான் இருப்பான். அவனுடைய அந்த கட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு சந்தோஷமாக தான் இருப்பான். அது மாதிரி இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட் ஏறுறாரு. அப்படியே அந்த ஃப்ளைட் ஏறுற சீனோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தோடு சேர்ற அந்த காட்சியை வந்து வச்சுருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் லைஃபோட ஸ்டோரி. பட் ரியல் லைஃபோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ரொம்ப ட்ரெண்ட் ஆனார். நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துபாய் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் வேலை, பட் எனக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்கிற வேலை. ஏஜென்ட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லி கூட்டிகிட்டு போகிறது வேறு,
பட் அங்கே சொல்லி வேலை வாங்குறது வேறு. அந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நரக வாழ்க்கை, தயவு செஞ்சு ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வெளிநாட்டுக்கு போன அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராக போய் மைக் வச்சு அந்த பெட்டி ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி துபாய் போய் நான் வந்து ஆடு தான் மேய்ச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தார். இப்பயுமே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் துபாய் இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னாவே கூகுளில் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா. இப்போ இன்டர்வியூவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் பேட்டி கொடுத்து பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லியிருந்தார் ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கீங்க. இன்னொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இளைஞர் 2021 தான் போயிருக்காரு. நான் சொன்னவர் வந்து 1995 போனார். அவர் வந்து 5 வருஷம் அங்கே இருந்தார். அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இவர் 2021 போயிட்டு கொரோனா டைமில் தான் போயிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னது வேறு வந்து டிரைவர் வேலைக்கு, பட் ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு போனது வந்து சமையல், ஒட்டகம் மேய்க்கிறது, அப்புறம் சர்வரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சே ஆகணுமா. 6.5 மாதம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா உங்களை சுட்டே கொன்னுடுவாங்களாம். நீங்கள் ஏன்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது. பணத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். ஒரு சிலருக்கு அது கூட வாய்ப்பு கிடையாது. அதனால் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்து தான் சேர்க்கணும்னு கிடையாது. உள்நாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து இந்திக்காரங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மசால் பொரி கடை வச்சு ஒரு நாளைக்கு 10,000 அப்படின்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளாலையும் முடியும் கண்டிப்பாக. தயவு செஞ்சு உள்ளூர்லேயே இருந்து கஷ்டப்படணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. மூளையை வச்சு டேலண்ட்டாக நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.